பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன் சார். ஓ அப்படியா? பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிருக்காங்க. நீங்க என்ன டிஷ் பண்ணிருக்கீங்க? பருப்பு பொடி சாதம். ஓ ஓ மேம் இந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கீங்கம்மா. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ்ஷை பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? ஈஸி அண்ட் டேஸ்டி ஃபுட்ங்கிற இந்த ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். சட்டுன்னு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. இது எங்க அம்மாவோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. வீட்ல திடீர்னு பசின்னு சொல்றப்போ சீக்கிரம் எங்க பசியை போக்குறதுக்காக அம்மா இத செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா டேஸ்டியா இருக்கும் சார். அவங்க கூட இருந்து செய்யும் போது பார்த்து கத்துக்கிட்டேன் சார். இத சாதத்துக்கு மட்டும் இல்ல சார், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடலாம். ஓ குட். 2 in 1 பர்பஸா? சூப்பர்மா. நீங்க சமைக்கும் போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மத்தவங்களை விட நீங்க 2 பேரும் நல்ல எஃபர்ட் போட்டு சமைச்சீங்க. உங்களோட எஃபர்ட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. இந்த ரவுண்ட்ல நான் உங்களை செலக்ட் பண்றேன். அடுத்த ரவுண்ட் எப்போன்னு கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்ப நீங்க வரலாம். ஓகே ஓகே மேடம். கையல் காலிக்கிட்டு போ. வாட்? என்ன சொல்றீங்க? எப்படி நடந்துச்சு? என்ன மீறி எப்படி அவங்களை இந்த காம்படிஷன்ல கலந்துக்க அலோவ் பண்ணீங்க? மேடம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ண மேடம். ஆனா என்ன ஆனா? இந்த காம்படிஷனோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் நான் சொன்னதை மீறி எப்படி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண விடலாம்? முதல்ல அவங்கள வெளியில அனுப்புங்க. சாரி மேடம், இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது மேடம். உங்களை மாதிரியே சொசைட்டில இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறவங்க இந்த காம்படிஷனுக்கு ஸ்பான்சர்ஸா இருக்காங்க. அதுல ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுதான் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவர் சொன்னதையும் மீறி அவங்கள அலோவ் பண்ணலன்னா அப்புறம் எனக்கு தான் மேடம் பிரச்சனை ஆயிடும். மற்ற ஸ்பான்சர்ஸ் கிட்ட இருந்தும் எனக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும் மேடம். ஓ காட், என்னையா நீ? உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? அட்லீஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்காவது போக விடாம தடுத்து நிறுத்து. சரியா சமைக்கல அது இதுன்னு ஏதாவது காரணத்தை சொல்லி வெளியில அனுப்பு. அதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். வந்திருந்த செலக்டர்ஸே அவங்க சமைச்சதை டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. செலக்ட் ஆன மற்ற பார்ட்டிசிபெண்ட்டை விட இவங்க 2 பேரும் தான் நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணதே உங்க பையனையும் அவங்க ஒய்ஃபையும் தான் மேடம். நான் எவ்வளவோ பேசி தடுக்க முயற்சி பண்ண மேடம். ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல மேடம். 3 ஸ்டெப்ஸ் டாஸ்க் கூட கொடுத்து பார்த்தேன் மேடம். எல்லாத்துலயுமே 2 பேரும் சக்சஸ் பண்ணிட்டாங்க மேடம். இவங்க அந்த போட்டியில கலந்துக்கிறது உறுதியாயிடுச்சு மேடம். இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல மேடம். உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இப்படி சொதப்பி வச்சிருக்க. யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. இதுக்கப்புறம் நடக்கிறது நானே பாத்துக்கிறேன். கயல், இந்த போட்டியில நீ கலந்துக்கலாம், ஆனா உன்னால ஜெயிக்க முடியாது.